நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது பன்னீர் பொளிச்சது. ஓகே, ஸோ சட்டு வந்து நல்லா புத்தம் புதுசா இருக்கிற மாதிரி பன்னீரை வச்சு பொளிச்சது அப்படின்ற மாதிரியான சூப்பரான டிஷ் வந்து செய்ய போறீங்க. யூஸ்வலா இது வந்து கேரளா ஸ்டைல்ல மீன் வச்சு எல்லாம் செய்வாங்க. அதுல வெஜிடேரியனுக்கு ஏத்த மாதிரி பன்னீரை வச்சு செய்ய போறீங்க. ஸோ பன்னீர் பொளிச்சது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? பன்னீர், கரம் மசாலா, மிளகாய் தூள், தனியா தூள், கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், வெங்காயம், தேங்காய் பால், எண்ணெய், கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், உப்பு, எலுமிச்சம்பழம். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா தயாரா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீரை கட் பண்ணி அதுல மசாலா போட போறோம். ஓகே, மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கத்தி வேணுமா? கத்தி வேணும். இது வந்து ஃபுல்லா 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறோம். இது அப்படியே பாதியா கட் பண்ணிக்கலாம் நடுவுல. இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து கியூபாவும் வந்து பன்னீர் கிடைக்குது. அது கியூப் பன்னீர் எடுத்தீங்கன்னா அந்த பொளிச்சதோட டேஸ்ட், அதாவது ஃபுல்லா இந்த ஃபிஷ் ஃப்ரை சொல்றீங்கல்ல, அது வந்து அப்படி முழு மீனா தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதையும் முழுசாவே பண்ண போறோம். அப்ப நீங்க வந்து அதை கட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது ஒரு மசாலா கோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து அந்த மீன் லுக் வருதோ அதே போல இதையும் ஃபுல்லா வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். இப்ப இதுல வந்து கொஞ்சமா இது அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சமா மிளகாய் தூள். இப்ப தனியா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவை அதுல இதுல பெரட்டலாமா? பெரட்டலாம். ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணிட்டு கூட பெரட்டலாம். இல்லைன்னா நீங்க அப்படியே டைரக்டா கூட டைரக்டா மேல தூவிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்ப பவுல்ல மிக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா. இதுல வந்து எல்லாமே கொஞ்சமா போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம மசாலா கிரேவி பண்ணும்போது அதுலயும் போடணும். கொஞ்சமா தனியா தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இது மேல அப்படியே நல்லா இந்த மீன் உடம்புல அப்படியே எப்படி மசாலா தடவுமோ அந்த மாதிரி. இது தண்ணி வேண்டாமா? இல்ல, இந்த பன்னீர்ல இருக்கிற தண்ணியே உங்களுக்கு சரியா இருக்கும். பன்னீரே ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கும். அதுல இருக்கிறதே உங்களுக்கு சரியா வந்துடும். சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து இதுல நீங்க டேஸ்ட் பார்க்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் செய்யும் போது அதுலயும் கொஞ்சம் காரம் சேர்ப்போம். அதனால இதுல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு பரவாயில்லதான். ஓகே, இந்த பக்கம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு எண்ணெயில போட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, அப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்களா? ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை வந்து கியூபா மாதிரி கட் பண்ணாம ஃபுல் பன்னீரை ரெண்டு பாதியா நடுவுல பாதியா கட் பண்ணி அதுல வந்து மசாலா ரெடி பண்ணி, அதாவது மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து பன்னீர்ல முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து சட்டிய ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து? இப்போ வந்து இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து நீங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அங்க அந்த ஃபிளேவர் வந்து தேங்காய் எண்ணெயோட சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, அதாவது இது பொரிக்கிற அளவுக்குலாம் இல்ல, லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம், அவ்வளவுதான். சேர்த்துட்டு இதுல அப்படியே சேர்த்தலாம். ஒன்னொன்னா அப்படியே போட்டு எடுக்க போறோமா? அப்படியே போட்டு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா எடுக்க போறோம். ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். இல்ல பொளிச்சதுன்னா நம்ம வந்து கேரளா ஸ்டைல்ல இலையில தானே. நீங்க வெயிட் பண்ணுங்க, இது ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் கோட் பண்ணி அந்த மசாலாக்குள்ள இதை வச்சு ஸ்டஃப் பண்ணி இலையில போட போறோம். நான் அந்த மசாலாவை தான் இப்ப ரெடி பண்ண போறீங்களோ அப்படின்னு. இல்ல, அது முன்னாடி இதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடையாம இருக்கும். ஓகே, எண்ணெயில கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டு பக்கம். ஓகே, ஸோ பன்னீர் பொளிச்சது, அதாவது மீன் பொளிச்சது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீன் சாப்பிட முடியாதவங்களுக்காக பன்னீரை வச்சு அதே மாதிரியான ஃப்ளேவர்ல இப்போ வந்து பன்னீர் பொளிச்சது வந்து செய்யறாங்க.
ஸோ இது முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னலான கேரளா ஸ்டைலான அதுவும் கேரளால அந்தந்த ஏரியாக்கான ஒரு மீனுன்னு இருக்கும். ஸோ அதுல வந்து செய்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த மீனை வந்து இது பண்ணி, அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் பக்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு பேரை வச்சிருப்பாங்க. பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான், மசாலா மட்டும் அதுல மாறுபடும். இதுல வந்து மசாலா நம்ம போடக்கூடிய அவங்க கொஞ்சம் தனியா, கடுகு, ஆயில் அதெல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால அதனுடைய ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது பாரம்பரியமான ஒரு உணவு வகைகள்ல ஒண்ணுதான் இது. அண்ட் எஸ், இதுவுமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாவும் மெயின் டிஷ்ஷா கூட இதே நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷான்னு இல்ல, நம்ம இதவே வந்து நைட் டின்னராவோ கூட வெறும்னே இப்போ மீன் மட்டுமே அந்த பொளிச்சது மட்டுமே ஒரு மீன் அப்படி ஃபுல்லா பண்ணுவாங்க. அது அப்படியே ஒருத்தர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதுவே வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபுல்லிங்கான இருக்கும். அது போல இது வந்து பன்னீரும் ஒரு ஃபுல் பன்னீர் பெரிய சைஸ் எடுத்துட்டோம்னாலே 2 இதுவா சாப்பிடும்போது நம்மளுக்கு அதுவே கொஞ்சம் கம்முன்னு ஆயிடும். இது டேஸ்டும் ஒரு நல்லா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா எல்லாரும் ஒரு கெஸ்ட் வரவங்களுக்கு ஒரே மாதிரி ரெசிபி பண்ணாம ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்த மாதிரி. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு எல்லாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இன்னும் இது பன்னீர் வந்து பெரிய ஷீட்ஸ் வந்து அவ்வளவா இல்ல, ஒரு சில இதுல மட்டும் தான் இருக்கு. நம்மளே வீட்டுல பண்றதா இருந்தோம்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பெருசா அதுக்கேத்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நம்ம வீட்லயே நிறைய பேர் பன்னீர்லாம் பண்ணுவாங்க, பால்ல திரிய வச்சு. அதுக்கப்புறமா அப்போ நீங்க வந்து நல்ல பெரிய ஷீட் மாதிரி கூட, இதை விட இது ஒரு சின்ன சைஸ்ல இருக்குல்ல, அதை விட பெருசு வேணும்னாலும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, சட்டி ஸ்லோ பண்ணி. இப்ப இதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா அந்த எண்ணெய் ஒண்ணும் பண்ணாது, இது சூடாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மசாலா தடவன பன்னீரை லைட்டா டாஸ் பண்ணி எடுத்து அதை வச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து மெயின் மசாலா ரெடி பண்ண போறோம். இதுல வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறோம் அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த மசாலா கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது பொடியாவும் நறுக்கி போடலாமா இல்ல பேஸ்டா தான் போடணுமா? பேஸ்டா போட்டா உங்களுக்கு சாப்பிடும் போது ஈஸியா இருக்கும். பொடியா நறுக்கியும் போடலாம், நம்ம விருப்பம் தான். ஆனா அது வந்து உங்களுக்கு பிடிக்குமா அந்த பிளேவர் அப்படின்னு பாத்துக்கோங்க. பிடிக்கிறவங்க, அதாவது இஞ்சியோட கிரன்ச்சினஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க நறுக்கி கூட போட்டுக்கலாம். ஓகே, சோ வெங்காயம் வதங்களோட சேர்த்து இப்ப வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை இப்படி கட் பண்ணிட்டு இதையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஒண்ணு போட்டிருக்கிறோம். இது இல்லாம மசாலாவும் போடுவோம்ல, மத்த மசாலாவும் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டோட சேர்ந்து பச்சை மிளகாய் அண்ட் அது வதங்கும் போதே இப்ப அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இது கொஞ்சம் நல்லா போட்டுக்கா, நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் வதங்கும் போதுதான் அந்த ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பன்னீர் கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல அதனால ஆறுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் இலையில போட்டு ஹீட் பண்ணும்போது அது கரெக்டா வந்துடும். இது வந்து அந்த மசாலாவோட கோட் ஆகணும்ல. இப்ப நம்ம இலையில போட்டு சூடு பண்ணும்போது அந்த மசாலாவோட எல்லாமே ஒன்னா சேர்ந்துரும். ஓகே, இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஒன்னா சேர்த்தலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பெல்லாரி, அதே போல ஒரு பெரிய சைஸ் தக்காளி. எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதே அளவு ஈக்குவலா எடுத்துக்கணும். இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய பன்னீர் வந்து 200 கிராம் பன்னீருக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் அண்ட் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்ப நம்ம பண்றது எல்லாமே வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க வந்து அதிகமான குவான்டிட்டியில செய்யும் போது இதனுடைய ரேஷியோ அப்படியே மாத்திக்கோங்க. இதுவுமே நல்லா சாஃப்ட் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ பச்சை மிளகாலாம் எதுக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கோம்னா நம்ம இன்னும் மிளகாத்தூள் இதுலயும் சேர்த்திருக்கிறோம், இதுலயும் சேர்க்க போறோம். அப்படிங்கப்போ அந்த காரம் ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் யூஸ்வலா இந்த மீன் இது செய்யும் போது அதுல தயிரும் வந்து ஆட் பண்ணுவாங்க மசாலால. இதுல வந்து பன்னீர்ன்றதே ஒரு கைண்ட் ஆஃப் அந்த டைரி மில்க் தான், ஐ மீன் டைரி ப்ராடக்ட் தான். சோ அப்போ இதுல வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறோம். ஓகே, நீங்க அங்க தயிர் சேர்ப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது. நம்ம இதுல வந்து தேங்காய் பால் ஒரு ஃபிளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் தயிர் வந்து ஒரு புளிப்பு ஃபிளேவருக்காக போடுறது. நம்ம அது வந்து லெமன் சேர்க்கிறோம். ஓகே, அதுக்கு பதிலா லெமன் சேர்க்கிறோம்.
ஓகே. இதுலயே வந்து நீங்க லெமன் சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க லெமன் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஈரப்பசை, நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஈரப்பசையா இருக்கும். ஏற்கனவே பன்னீர் கொஞ்சம் ஈரமா இருக்கும். இது பதிலா நீங்க லாஸ்டா ஃபைனலா இலையெல்லாம் கட்டுவீங்கல்ல, அப்போ லெமன் சேர்த்துட்டு நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இது கூட நம்ம மசாலாவையும் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியா தூள், பத்தமா கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு ஓகே. 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு தனியா தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே. இது நல்லா கலந்து வரப்போ கொஞ்சமா தேங்காய் பாலும் சேர்க்கணும். அந்த தேங்காய் பால்ல இது கொஞ்சம் வேகணும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து, அந்த பச்சை வாசனை போயிட்டு மசாலால இருந்து எண்ணெய் விடுமே, அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பால் ஊத்தி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். தேங்காய் பால் ஊத்தும் போது நல்ல ஒரு மாதிரி கிரேவி ஆயிடுமே, அதை எடுத்து எப்படி? இல்ல அது நம்ம கொஞ்சமா தானே சேர்க்க போறோம், நிறைய இல்ல, கொஞ்சமா சேர்த்தா போதும் ஒரு ஃபிளேவருக்காக. அது கொஞ்சம் கட்டி ஆயிரும் திரும்பவும். இப்ப தேங்காய் பால் ஊத்துறதுக்கு பதில் பேசாம தேங்காய் துருவல் அந்த மாதிரி போடலாமா? இல்ல தேங்காய் பால் விடும்போது அந்த ஒரு தேங்காய் எண்ணெயோட வாசனை, தேங்காய் பாலோட வாசனை எல்லாமே சேரும். தேங்காய் துருவல் போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும். துருவல் சேர்க்க கூடாது. இப்ப வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, அதிகமா இல்லாம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துட்டு இது கொஞ்சம் கட்டி ஆகணும். எல்லாமே சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் கட்டியானதுக்கு அப்புறமா நம்ம இலையில வச்சு ஃபோல்டு பண்ணணும். ஓகே. ஃபோல்ட் பண்ணி எதுல செய்ய போறீங்க? இந்த பானையில வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். ஓகே. சோ இப்போ இது வந்து திக்கானாதான் நம்ம எடுத்து அந்த பன்னீர் மேல வைக்க முடியும். மத்தபடி எல்லா பொருட்களும் நம்ம வந்து எல்லாமே சேர்த்தாச்சு. இது வந்து இலைய மட்டும் லைட்டா சூடு பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் நல்ல இலையா இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா லைட்டா சூடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உடையாம இருக்கும். இப்படி நம்ம டைரக்டா அடுப்புல காமிச்சு சூடு பண்ணிக்கலாம். இது வைக்கட்டுமா? இது வைக்கட்டும். இதுல வைங்க. வேணுங்கிறது அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டா ஓகே. ஸோ இலை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, வச்சதும் இலையில இருக்கக்கூடிய ஃப்ளேவரும் வந்து அதுல இறங்கணும்ல. ஸோ அதுக்காக லைட்டா அப்படியே இலைய வந்து சூடு கொஞ்சம் காட்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த இலையோட பச்சை வாசனை, எதுக்கு நம்ம இலையில சூடா சாதம் போட்டு சாப்பிடுறோம், அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும்ட்டு. ஸோ அதுதான் இங்க சூடா பண்ணி நம்ம அதுல வச்சோம்னா இதனுடைய நியூட்ரியன் வேல்யூ அதுல வந்து ஆட் ஆன் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இலை வந்து ஸ்பெஷலி அந்த இலை ஃபிளேவரோட சாப்பிடுறதுதான். இலையும் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணும்போது உடையாம இருக்கும், கிளியாம இருக்கும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தண்ணி எல்லாம் விட தேவையில்ல. இல்ல இது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லயே இருக்கட்டும். நமக்கு ரொம்ப கட்டியானாலும் அது வந்து அந்த மசாலா உள்ள கோட் ஆகுறது கஷ்டமா. அப்புறம் நம்ம இலையில போடும்போது அது ஒரு மாதிரி சுண்டி. இது பரவாயில்லையா? இது போதும். இது அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது மாத்தி வைக்கட்டுமா? நான் எடுத்துருவா. ஓகே. சோ இதுல தானே பண்ண போறீங்க? இது வச்சு ஆன் பண்ணிட்டுமா? ஆன் பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நகட்டிட்டுக்கலாமா? இதுல வச்சு ஓகேவா? இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பண்ற போது நீங்க இந்த இட்லி சட்டி, தோசைக்கல்லு எண்ணெய் விட்டு பண்றதா இருந்தாலும் நீங்க வந்துட்டு தோசைக்கல்லுல எல்லாம் அப்படி வச்சு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விடாம அவிக்கிற விதத்துல பண்ணக்கூடியதும் இருக்குது. இது எண்ணெய் விட்டு பண்றதுன்னும் போது நீங்க தோசைக்கல்லு இல்லாம கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த பேன்லாம் இருக்குல்ல, ஓபன் பேன் அந்த மாதிரி இதுல கடாயே வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம்ல, கடாய் குழம்புலாம் வைக்கிற கடாய், அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் ஃபிளேவர்
ஓகே, மசாலா கொஞ்சம் நிறுத்தும் போது இருந்த திக்னஸை விட இன்னும் அது சூடு அப்படியே இருக்குதுல்ல மண் சட்டியில், அது அப்படியே இறுகிக்கிட்டே வருது, அப்படியே திக்காகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் பெரிய இலையா இருந்ததுன்னா அந்த நடுவுல இருக்கிற கம்பு இல்லாம நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணையில ஈஸியா இருக்கும். ஓகே, இலையில வந்து ஃபர்ஸ்ட் அந்த மசாலால கொஞ்சம் வைக்க போறோம். இந்தாங்க, நீங்களே உங்க வாட்டப்படி எடுத்துக்கிறீங்களா? கரண்டி எடுத்துக்கோங்க, நான் பிடிக்கிறேன். இல்ல இங்க இருக்கட்டும், நான் இல்லை கம்மியாக வருதா? இதில் வேணா எடுக்கட்டுமா? இது மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு இந்த பவுல்ல எடுத்துட்டா ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு லேயர் கொஞ்சமா வச்சுட்டு இது மேல நம்ம வந்து பன்னீர் வச்சிருக்கோம்ல, ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், அப்புறம் அது மேல ஒரு லேயர். ஓகே, ஸோ மீனுக்கு எப்படி வந்து பண்ணுவோமோ அதே போல் தான். இப்போ வந்து இது மேலேயும் இன்னொரு லேயர், இல்ல ஒரு லேயர் மட்டும் போதுன்ற போது கூட நடுவுல மட்டும் கூட வச்சுக்கலாம். இதுவே ஒரு மசாலா கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படி. ஓகே, இன்னொரு லேயர் வச்சுட்டு இப்போ இது மேல கொஞ்சமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றணும். இல்லைன்னா நீங்க இறக்கிட்டு சாப்பிடும் போது கூட நம்ம ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டயத்துல ஊத்துனா அது கொதிக்கவும், அப்படி இல்லை எனக்கு கொதிக்க வேண்டாம் அப்படின்னா இப்ப நம்ம இறக்கும் போது வேணா பண்ணிக்கலாமா? ஓகே தான். இப்ப அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாமா? சட்டியும் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சைட்ல கட்டிட்டு அப்புறம் இப்படி இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து இதுல அந்த வாழை நார் இருக்கும்ல, அதை போட்டு அப்படி டைட் பண்ணிக்கணும். எண்ணெய் விட்டுட்டுமா? எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப அதை அப்படியே வச்சிடலாமா? வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தண்ணி லைட்டா தெளிக்கணும். அப்ப அந்த ஹீட்ல வந்து அந்த ரொம்ப ஹீட் ஆகாம அரிஞ்சிராம இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லி பேக் பண்ணி இப்போ வச்சாச்சு. அந்த வாழை இலையோட சேர்ந்து குக் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ல பன்னீர் பொழிச்சது கிடைக்க போகுது. இது அப்படியே திருப்பி போட்டுடலாமா? இதை நான் கைட்டே எடுத்துருவேன். வழுக்குது, இருங்க உடஞ்சிருங்க. திருப்பி லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சிருங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சிருங்க. இன்னும் கொஞ்சம். இது வந்து அந்த ஓரத்துல தண்ணி சூடாகும் போது அதுவும் சேர்ந்து சூடாகும். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு 2 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய பன்னீர் பொழிச்சது ரெடியான்னு பாத்துடலாமா? இதை வச்சு எடுத்துறேன். ஓகே, ஸோ சேர்ந்து இலையும் நல்லா குக் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, இலை எவ்வளோ பெருசுல இருந்தது, இப்போ அப்படியே சின்னதாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய சுவையான பன்னீர் பொழிச்சது ரெடி. சுடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த ஆயிலோட நல்லா குக் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இந்த ஸ்பைசி ஃபுல்லா நல்லா இறங்கி சூப்பரா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் பன்னீர் பொழிச்சது செஞ்சதுக்கு. அண்ட் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அதை கேட்கறதுக்காக நாங்கள் ரொம்ப அவளோட இருக்கிறோம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939990500 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இதே போல இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் 1 இளவரசன் தென்கோ வழங்கும் கிராமத்து சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சிவசித்ரா. பாய்.